சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நேயர்கள், இந்த வீடியோ மூலமாக ஆவணி மாதத்திற்குண்டான ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். வழக்கம்போல் இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்குற போது, ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒரு 3 பண்டிகைகள் மிக சிறப்பான பண்டிகைகளாக நாம் கொண்டாட போகிறோம். வைஷ்ணவர்களுக்கு கோகுலாஷ்டமி என்று சொல்லக்கூடியது, அது ஆவணி மாதம் 10ஆம் தேதி 26/8/2024 அன்னைக்கு வருது, திங்கட்கிழமை. வைஷ்ணவர்கள் மிக அருமையாக கொண்டாடுகிற பண்டிகை. அதுபோல் சைவர்களுக்கென்று எடுத்துக்கொண்டால் ஆவணி மாதம் 22ஆம் நாள் சனிக்கிழமை 7th September 2024 விநாயக சதுர்த்தி வருது. இதே போல் கேரளத்து மக்களுக்கு மிக மிக அருமையாக அவர்கள் கொண்டாடுகின்ற ஓணம் பண்டிகையும் இந்த மாதத்தின் கடைசி நாளில் வருது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான பண்டிகைகளோடு இந்த மாதத்தை நாம் துவங்குவோம். இந்த மேசராசினியர்களை பொறுத்தளவு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் மிக வலுத்து சிறப்பாக அமர்ந்திருக்கிறார்கள். 5ஆம் பாவாதிபதி, அதாவது இந்த ஜென்மத்தில் நம்ம எப்படியெல்லாம் சுகபோகங்களை அனுபவிப்பதற்கு ஒரு கிரகம் துணை நிற்கணுமோ, அது பெரும்பாலும் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 5ஆம் இடத்து அதிபதியின் சாராம்சமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த சூரியன் என்று சொல்லக்கூடியது ஆவணி மாதம் ஆட்சி பெற்ற நிலையில் அமர்கின்ற காரணத்தால் நிறைய குடும்பங்களில் சுப நிகழ்ச்சிகள், சுப செய்திகள், அதுவும் இளம் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்கள் இன்பமடைய காத்திருக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் தொடரும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல போய் குரு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால குடும்பத்தில் கல்யாணம் கச்சேரிகள் நடக்கிறது, நகை வாங்கிறது, அதே மாதிரி இடமாற்றங்களுக்கு போகிறது, புதிய வேலை வாய்ப்புகள் எடுப்பது, புதிய தொழில்துறைகளை துவங்குவதற்கான திட்டங்கள் தீட்டுவது, அது சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, பெற்றோர்கள், பெரியோர்கள், முன்னோர்கள், ஆசான்கள் இவர்களை பார்த்து ஆசிகள் பெற்றுக்கொள்வது, இப்படிப்பட்ட அநேக செய்திகளை இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பாவாதிபதியாக இருக்கின்ற காரணத்தால் இறைவனுடைய அனுகூலத்தோடு உங்களுக்கு ஏற்படுகின்ற சகல சம்பத்துக்களையும் ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் மேசத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவரும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான அமைப்பில் உட்கார்ந்ததுனால நிறைய லாபங்களை கொண்டாடுகின்ற மாதமாக இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அருமையான லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு கூட நினைத்த இடங்களுக்கு சென்று அமருகின்ற இடமாற்றங்களும், அது மட்டுமல்லாமல் இதுவரைக்கும் இருந்ததை விட எங்கள் கம்பெனி முதலாளி இப்போ எனக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் கொடுத்துருக்கிறார். இந்த கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு வளமான அடுத்த கட்டத்திற்கு நகருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய வரும். அரசாங்கத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நிறைய நல்ல வாய்ப்புகளும், உங்களுக்கும் மூத்த இளைய அதிகாரிகளுக்கு ஒத்துப்போகாத மனநிலைகள் எல்லாம் இப்பொழுது சரி செய்யப்பட்டு ஒரு விவாதமற்ற ஒரு போக்குகளோடு நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய வரதாக அமையும். அதுபோக சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். அவர் 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் பயணங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இளம் பிள்ளைகளை பெற்று வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் அந்த குழந்தைகளின் உடல்நிலைகளில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சளி தொல்லைகள், காய்ச்சல், தலைவலி, இது சம்பந்தப்பட்ட வியாதிகளும் வயிற்றுப்போக்குகளும் வயிற்றுக்கோளாறுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வரலாம். அதுபோல் ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தால் செலவுகள் வருவது இயற்கை. இந்த காலத்தில் தண்ணி கூட வாங்கி குடிக்கிற கண்டிஷனில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால செலவு என்பதை செய்யாமல் நம்ம வாழ்கிறதில்லை. அதிலும் குறிப்பாக சில நேரங்களில் உங்கள் வீட்டுக்குள்ள வயதான தாத்தா லெவலில் வயது முதிர்ந்த அப்பா, இப்படிப்பட்ட ஆண்கள் வயது முதிர்ந்தவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு ஏறக்குறைய கொஞ்சம் உடல்நல கோளாறுகள் ஏற்படுவதும், அதுவும் இரவு பொழுதுகளில் ஹாஸ்பிட்டலை நோக்கி பயணம் பண்ணுகிற மாதிரியான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கும். ஆக இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்தளவு இந்த ஆவணி மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 70% மிக சிறப்பான பலன்களும், ஒரு 20-30% ஏறத்தாழ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்கும். இதற்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல முருகன் கோயிலுக்கு சென்று ஒரு தரிசனம் பண்ணுங்க, நேர்த்திக்கடன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அப்படி நேர்த்திக்கடன் போட்டுட்டு இருக்கிறவங்க, அதுக்கு பேரே கடன் அப்படிங்கிறது தெரியுதா இல்லையா, இதை கொஞ்சம் போய் செலுத்திட்டு வந்துட்டா நல்லாயிருக்கும். இப்படிப்பட்ட சூழல்களோடு இந்த மேசராசியில் பிறந்தவர்கள் ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிகச் சிறப்பான ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு இருக்கிறது.
6ஆம் இடத்திலே கேது பகவான் இருந்தாலும் அவர் தைரிய வீரிய பராக்கிரமத்திலே குறை வைக்க போறதில்லை. ஆகினால் கண்டிப்பாக நீங்கள் தொட்ட காரியம் துலங்கும், நினைத்தது நடக்கும். தொழில் போராட்டங்கள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கடன் பட்டாவது அந்த பொருளாதார சூழல்களை சமாளித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. இப்படி பல கோணங்களில் உங்களுக்கு இந்த மாதம் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. வாழ்ந்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். ரிஷபம் ராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த மாதம் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதில் ஐயப்பாடுகள் இல்லை. ஏனென்றால் உங்களுடைய சுக்கிர பகவான் மிக சிறப்பான லாபஸ்தானத்தை அளிக்க காத்திருக்கிறார். தொட்ட தொழில் துவங்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். உங்களுடைய புகழ், கௌரவம், சுகம், விருதிகள் அடையும். வெளிநாட்டு பயணங்கள் வெற்றி பெறும். நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய புதுசாக ஆர்டர் வர்றது, புதுசாக ஒரு ஆளை பார்க்க போகிறது, புதுசாக ஒரு மீட் பண்ணுறது, புதுசாக ஒப்பந்தம் பண்ணிக்கிறது, இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் நிறைய வரக்கூடிய காலமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் உங்களுடைய புத பகவான் இன்பமாக குடும்பத்தோடு வெளிநாட்டுக்கு பயணம் போகிறது, வேலை விஷயமாக போகிறது, சுற்றுலா போகிறது, கொஞ்சம் கோயில் தரிசனங்களுக்கு சென்று வருவது, அது வயதை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், இளைஞர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வாங்க. வயசானவங்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் இன்ப சுற்றுலான்னு சொல்லிட்டு கோயில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாசிகள், காசி ராமேஸ்வரம் போனோம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த புத பகவானை பொறுத்தளவு இந்த பயணங்கள் செல்லுகிற போது கொஞ்சம் காலில் கையில் அடிபடாமல் பார்த்துக்கோங்க. இந்த புதகிரகம் மிக அதிக வலுப்பெற்று இருக்கிற போது கொஞ்சம் விரல் நுனிகளில், காதில் இப்படிப்பட்ட சில தொல்லைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் பெரிய பயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. 4ஆம் இடத்திலே சூரிய பகவான் கொஞ்சம் சில நேரங்களில் கொடுக்கல் வாங்கல், சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த கொடுக்கல் வாங்கலில் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு தர்றான்னா நீங்கள் கொடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் அவங்களோட கான்டாக்ட்லேயாவது இருந்து ஃபோன் பண்ணி சொன்னால் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வந்து சத்தமில்லாமல் புறப்பட்டு சாயந்தரம் கூட கொடுக்கலான்னா அதுக்கிடையில் அந்த ஆள் 2 பேர்கிட்ட உங்கள் பேரை கெடுத்து விட்ருவார். இப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய பேர் புகழ் கெட்டு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமையாக நீங்கள் பார்த்துக்கணும். இதுபோல் செவ்வாயை பொறுத்தளவு ரொம்ப தைரிய வீரிய பராக்கிரமாக நீங்கள் ரொம்ப பிரமாதமாக நல்லா உழைத்து முன்னுக்கு போகின்ற, இதில் இன்னும் சொல்ல போகனா அடிநிலைகளில் இருந்து உழைக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும். வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல காத்திருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அது சம்பந்தப்பட்ட விசா, பேப்பர்ஸ் இதெல்லாம் மூவ் ஆகும். பெரிய பெரிய தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டிய பயன்பாடுகள் உங்கள் பயன்பாட்டுக்கு வரும். இன்னும் சொல்ல போனால் பேங்க்ல லோன் வாங்கணும், லோனு கொடுத்துருக்கேன் வரலை, இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த பணம் கை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வியாழ கிரகம் லக்னத்தில் இருக்கின்றார், ராசியில் இருக்கிறாரு. இந்த ராசியில் வியாழன் இருக்கிறதுனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய அனுபவங்கள் நிறைய கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் 5ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு, பெற்றோர் மூலமாக பிள்ளைகளுக்கு இருந்து வந்த விதண்டாவாதங்கள் எல்லாம் மறைந்து ஒரு இணக்கப்போக்குகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்கள் மனமகிழ்ச்சி பெறுகின்ற காரணத்தால் வீட்டுக்குள் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர் 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் இதுவரையிலும் திருமணம் செய்து கூட பிரிந்திருந்த தம்பதிகள் கூட இப்பொழுது இணைவதற்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியாகவோ சண்டை சச்சரவாகவோ இனிமேல் இந்த பொண்ணோட வாழவே முடியாது, நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போனவங்க கூட இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி திரும்ப வந்து சேர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை ஈகோ பார்க்காம 2 பேரும் ஒத்து போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் இறைவனுடைய அருளாசிகள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. ஏதாவது வாங்கணும், கொடுக்கணும், மாற்றணும்னா தாராளமாக பண்ணலாம். வீடு அட்வான்ஸ் பண்ணுறது, வீட்டுக்கு ஏதாவது நீங்கள் வீட்டுக்குள்ளே ஏதாவது சில செலவுகள் பண்ணிக்கிறது, மாற்றுறது, பெயிண்ட் அடிக்கிறது, மிக்சி மாத்திரம், கிரைண்டர் மாத்திரம், டிவி மாத்திரம், இப்படிப்பட்ட மாற்றங்கள், செலவுகள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இது ஓரளவுக்கு பயன்பாட்டுக்குடைய ஆனந்தத்தை கொடுக்கின்ற காரணத்தால் இது சுபச்செலவு என்று எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் வியாழ கிரகம் வந்து இந்த இடத்துல வந்து ராசியிலே உட்கார்ந்த காரணத்தினால கொஞ்சம் பயத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பார். எதை செய்ய போனாலும் டபுள் மைண்டு கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கல்யாணம் ஆனவங்க கணவன் மனைவி இருவரும் அமர்ந்து பேசி ஒரு காரியம் மாற்றுவது சிறப்பை கொடுக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்திலே கும்பத்தில் இருந்து கொண்டு, கும்பத்தில் சனி இருந்து குடம் கொண்டு கொட்டுவார் என்று சொல்லுகின்ற அருளாசிகளின்படி உங்களுக்கு வேண்டிய பொருளாதார விருத்திகள், வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடியவர்கள், வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில், இந்த ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மண் வியாபாரம் பண்ணுறவங்க, குவாரி பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கெல்லாம் தொழில் விருத்திகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகளை இந்த ஆவணி மாதத்தில் ரிஷபத்தில் பிறந்தவர்கள் பார்க்கும்படியாக இருக்கும். 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தால் உறுதியாக
அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்களுக்கு மத்தியில் இருந்து வரக்கூடிய உதவிகள் கிடைக்கும். முதலாளிகளுக்கு வேலையாட்கள் மூலமாக, வேலையாட்களுக்கு முதலாளிகள் மூலமாக பயன்பாட்டுக்குரிய ஒரு முதலீடுகளோ காசு பண புழக்கங்களோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு. 5ஆம் இடத்தில் கேது இருக்கின்ற காரணத்தால் இளம் தாய்மார்கள், கரு சுமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சற்று அதில் அக்கறை எடுத்துக்கின்றோம். ஏதோ விளையாட்டுத்தனமாக இருந்தேன் போனோங்கிற மாதிரி இருக்க வேண்டாம், பயமும் கொள்ள வேண்டாம். உங்கள் மருத்துவர் சொல்கிறத நீங்கள் கேட்டு நடந்து கொண்டால் போதும். இவைகளெல்லாம் பார்க்கின்ற போது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு 80% நல்ல பலன்களும் ஒரு 20% முன்ன பின்ன இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதிக்கு சென்று வாருங்கள், வெங்கடேச பெருமாளை வணங்கி வாருங்கள். மிக மிக சிறப்பான ஒரு நல்ல பலன்களோடு இந்த மாதம் நிறைவு பெறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். மிதுனம் ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசி பகவானாக இருக்கக்கூடிய புதகிரகம் சற்றேறக்குறைய உங்களுக்கு மறதி குணத்தை கொடுக்கக்கூடிய, அசால்ட்னஸ் வரக்கூடிய, கேர்லெஸ்ஸாக ஒரு காரியத்தை பண்ணக்கூடிய, நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவர் பார்த்துக்குவார், என் வேலையெல்லாம் அவர்கிட்ட அவர் செஞ்சிருவார், சொல்லிட்டு வந்துட்டேன், இப்படி என்று உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் செய்து கொள்ளாமல் மற்றவர்கள் ஒப்படைத்து விட்டு ஆனந்த வழியில் செல்லுகின்ற பாதையை தேடக்கூடாது என்பதை மனதில் பதிய வைத்து செல்ல வேண்டிய மாதம் இந்த ஆவணி மாதம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கூட சற்று மறதி குணங்கள் வர ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ள பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அல்லது ஸ்கூல்ல டீச்சருக்கும் பிள்ளைக்கும் மத்தியில் விதண்டாவாதங்கள், சற்று கெட்ட பெயர் ஏற்படுவது, கம்ப்ளைண்டோட வீட்டுக்கு வருவது, இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கல்லூரிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் சற்றேறக்குறைய ஒழுங்காக நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ அந்த அட்டண்டன்ஸில் குறை இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு வெறுப்புத்தன்மைகளும் மனசுக்குள்ள ஒரு கோப குணங்களும் இந்த சமூகத்தின் மேலே, இந்த நாட்டின் மேலே, இந்த மக்களின் மேலே, பெற்றோர் மேலே, பெரியோர் மேலே, கல்வியின் மேலே, இப்படியெல்லாம் ஒரு வெறுப்புத்தன்மைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் சற்று உங்களுக்கு உண்டு. இதில் நீங்கள் இந்த ஒரு மாதத்தை வெளியில் காட்டிக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணுங்கிறது கட்டாயம். 3ஆம் இடத்திலே சூரிய கிரகம் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியிலும் உங்களுக்கு மிக நிதர்சனமான உண்மைகளும் பொய்களும் கண்டிப்பாக மனதில் தெரிய வரும். ஸோ கிட்டத்தட்ட 3ஆம் இடத்துல சூரியன் இருந்துட்டாலே ஒரு தெளிவான மனசு, தெளிவான நிலைகள், ஒரு தெளிவான அடுத்த கட்டம் என்னங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த இறை அருள் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு மிகச் சிறப்பாக கைகூடி வரும். பாரப்பா 3-6-10 பகருகின்ற 11 வெய்யோண்டிற்கில் சேலப்பா சேலோட மனதில் தானும் சிவசிவ தெய்வங்கள் காத்து நிற்கும்னு சொல்றாங்க. மன அளவில் மறதி குணங்கள் இருந்து உங்களுடைய ஆத்ம பலம் குறைந்திருந்தாலும் தெய்வ பலம் என்பது உங்களுக்கு பக்கத்தில் உங்கள் மனதிற்குள் உங்கள் உள்ளத்திற்குள் இருக்கின்ற காரணத்தால் இந்த மாசத்துல ஓரளவுக்கு இந்த இளம் பிள்ளைகள், பள்ளிக்கூடத்து பசங்க இவங்கெல்லாம் சமாளிச்சுக்கலாம். அதனால ஒழுங்காக அட்டண்டன்ஸ் போடுறது, ரெகுலராக பள்ளிக்கூடத்துக்கும் ஸ்கூலுக்கும் போகிறத கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. இதை பெற்றோர்களும் புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும். இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு மிகச் சிறப்பான வளம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டியது கட்டாயம். விளையாட்டுத் துறைகளிலே ஈடுபடுகின்ற ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உடம்புல கொஞ்சம் கவனம் வைங்க. இந்த ஜிம்முக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்ட்டு போயிட்டு வரவங்க கூட கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக அங்கே சொல்கிறத விட அதிகமாக பெருமைக்கு பண்ணிட்டு கை வலிக்கு, கால் வலிக்கு, தோல் வலிக்கு இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளுக்கும் இடம் உண்டு. அதேபோல் சூரியன் 3ஆம் இடத்திலிருந்து நன்மை செய்கின்ற ஒரு கட்டத்தில் இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு சில செலவினங்களை கொடுக்கின்ற 12ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இந்த குரு 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது செலவுகள் வந்தாலும் அதில் சில சுப செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ரொம்ப காலமாக அந்த வீட்டுக்கு நீங்கள் போகலை வரல, இப்போ புதுசாக போகிறோம், ஒரு நட்பு தொடரும், உறவு தொடரும் என்பது போல அது மாதிரி கொஞ்சம் செலவுகள் வந்தாலும் அது ஆனந்த செலவாக சந்தோஷமாக அந்த நட்டத்தை, அந்த செலவை ஏற்றுக்கொள்ளுகின்ற விதத்தில் இந்த குரு பகவான் உங்களை வழிநடத்துகின்ற காட்சிகள் இப்பொழுது தெரியும். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் வீற்றிருக்கின்ற காரணத்தினால பெற்றோர்களின் உடல்நிலைகளில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாங்கின கடனை கெட்டுறதில்ல, கொஞ்சம் ஞாபகம் மறந்து கொடுத்துடணும். அசலை கொடுக்க முடியாட்டு வட்டியாவது கரெக்டான தேதிக்கு முதல் நாள் கொண்டு கொடுத்துறது நல்லா இருக்கும். இந்த கொடுக்கல் வாங்கல் மட்டும் இல்லை, பேச்சுவார்த்தைகளில் தகராறுகள் எல்லாம் பார்த்துக்கணும். நான் பேசினா கரெக்டாக தான் இருக்கும், நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற செயல்பாடுகளை இந்த மாதத்தில் மிதுனத்தில் பிறந்தவங்க செய்யக்கூடாது. ராகு 10ஆம் இடத்தில் இருப்பது என்பது கொஞ்சம் செலவுகளை கொடுக்கக்கூடியது தான். அதே போல் கேது பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பது என்பது தாயின் உடல்நிலைகள், தாய் வழி சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏற்படுகின்ற பிணிப்பிடைகள், செலவுகள் கொஞ்சம் இப்படியெல்லாம் வருவது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டாலே கல்விக்கு அப்புறம் பார்க்குற போது வேலை வாய்ப்புகள், அதுபோல் 4ஆம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் பயணங்கள் வரும். அதே மாதிரி 4ஆம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் வீடுமனை வாசல், அடிப்படை வசதிகள், இந்த எல்லா விதமான செலவுகள் அல்லது இந்த எல்லா விதமான விஷயத்திலையும் கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதில் 70% மிகச் சிறப்பான பலன்களாக நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
மீதி இருக்கக்கூடிய 30% பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் தரிசனம் செய்து வாருங்கள். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் போய் அம்மனை நல்லா கும்பிட்டுட்டு அந்த அம்பாளுக்கு தேவையான குங்குமம், ஒரு புடவை வாங்கி கொடுக்கறது, இல்லை கோயிலை தூத்து பெருக்கி கைங்கரியம் பண்ணுறது, சுத்தப்படுத்துறது, இப்படிப்பட்ட காரியங்களில் உடலையும் மனதையும் ஈடுபடுத்தி கொண்டால் மிக எளிதாக இந்த ஆவணி மாதத்தை கடந்து விட முடியும்.